உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 சாவிகளை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல முதலாவது சாவி சீக்ரெட் புத்தகத்திலையும் டாக்குமெண்ட்ரி படத்திலையும் ஒரு இடத்துல ரொம்ப சின்னதா சொல்லப்பட்ட அண்ட் அதிகமா பேசப்படாத ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த 2 சாவிகள் இந்த முதல் சாவியை எப்படி பிராக்டிகலா செயல்படுத்துறது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போற இன்ஃபர்மேஷன். இந்த 3 சாவிகளையும் ஒன்னா இணைச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த சாவிகள் என்ன, அதை எப்படி ஒன்னா இணைக்கிறது அப்படிங்கறத இன்றைய பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் எபிசோட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. இதுல இணையறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதற்கு நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியின் மூலமா உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கருத்துக்களும் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில பிரைவேட்டா கொடுக்கப்படும். இந்த கம்யூனிட்டியில இணையணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா உங்களோட ரியாலிட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை விட்டு நீங்கள் பார்க்குற வெளியே இருக்கிற எல்லாமே உங்களோட ரியாலிட்டி. இன் ஜென்ரல் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க, அதாவது உங்களுடைய உலகம் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற, சந்திக்கிற, நீங்கள் கலந்துக்கிற எல்லாமே, நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை, இது எல்லாமே உங்களுடைய உலகம். ஸோ இந்த உலகத்தை தான் நாம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களோட ரியாலிட்டி, அதாவது உங்களுடைய உலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, உங்களுக்கு தகுந்த மாதிரி எதிர்வினை புரியுது. இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை நீங்களும் சேர்ந்து தான் உருவாக்குறீங்க. அப்படி நீங்கள் உருவாக்குற உங்களுடைய உலகத்தில் இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிச்சிடுறீங்களே தவிர உங்களோட ரியாலிட்டியை தொடர்ச்சியாக மாற்ற ஆரம்பிக்கிறது இல்லை. இந்த ரியாலிட்டியில், அதாவது உங்களுடைய உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை உங்களால் உருவாக்க முடியும், அந்த ஒரு நபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில். இப்போ இந்த ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 2 வகை இருக்குது. முதலாவது கலெக்டிவ் ரியாலிட்டி, இன்னொன்று பர்சனல் ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் 100 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த செட்டப் இருக்குது இல்லைங்களா, இதுதான் கலெக்டிவ் ரியாலிட்டி. ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸ் அப்படிங்கிறது அந்த 100 பேரோட ஒட்டுமொத்த கிரியேஷன், உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 100 பேரும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்களோ அந்த நம்பிக்கை அடிப்படையிலையும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஒவ்வொருத்தங்களும் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆகுது. பட் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த 100 பேரோட மனநிலைக்கு ஏற்ப, இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த 100 பேரோட கூட்டு மன எண்ணங்கள், நம்பிக்கைகள், செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி உருவாகுது. அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸை உருவாக்குறதே அந்த 100 பேர் தான். அந்த உருவாக்கப்பட்ட ரியாலிட்டியில் இதுதான்ப்பா நம்ம ஆஃபீஸ், இப்படி தான் இருக்கும், இதில் இருக்கக்கூடிய ஹைரார்க்கியில் ஒவ்வொருத்தங்களும் இப்படி தான் நடந்துக்குவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செயல்படும் அப்படிங்கிறத ஏற்றுட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. 2வது வகை என்ன அப்படின்னா பர்சனல் ரியாலிட்டி. பர்சனல் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கலெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது இந்த 100 பேரோட ஒட்டுமொத்த கூட்டு மனங்களின் மூலமாக உருவாக்கப்பட்டது, கலெக்டிவ் மைண்ட் மூலமாக உருவாக்கப்பட்டது. பட் பர்சனல் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, என்னதான் ஒரு ரியாலிட்டி கலெக்டிவ் மைண்ட் மூலமாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாக அந்த ரியாலிட்டியை நான் எப்படி பார்க்குறேன், அந்த ஆஃபீஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் அந்த ஆஃபீஸில் எப்படி செயல்படுறேன், மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படி வச்சுக்கிறேன்,
அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதாவது என்னதான் ஒரு கலெக்டிவ் ரியாலிட்டியாக இருந்தாலும் ஒரு பர்சனல் ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் அந்த கலெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது எதிர்வினை புரிய ஆரம்பிக்கும். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரியாலிட்டின்னு சொல்கிறது உங்களுடைய உலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், உங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே, இது எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் செய்ய முடிஞ்சா. இல்லை இதுதான் ரியாலிட்டின்னு அதற்கு அடிபணிஞ்சு போனீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கலெக்டிவ் ரியாலிட்டிக்கு கீழே செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. அந்த ரியாலிட்டியை மாற்றக்கூடிய நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு பர்சனல் ரியாலிட்டிங்கிறது என்னதான் ஒரு ரியாலிட்டி கூட்டு மனங்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி செயல்படுகிறேன், என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெளியே என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் நான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், அதில் நான் மாற்றத்தை விளைவிக்கிறேன். இதுதான் பர்சனல் ரியாலிட்டி அப்படிங்கிறது. இப்போது ரியாலிட்டியை பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரியாலிட்டியை மாற்றுறது எப்படி? முதல் சாவியை பார்க்கலாம். இந்த முதலாவது சாவி என்ன அப்படின்னா, உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட். த சீக்ரெட் புத்தகத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வைத்து எதிர்மறையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு விபத்து நேர்ந்திருக்கலாம், அதை நீங்கள் தான் ஈர்த்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா அதற்கு டெக்னிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. விசுவலைசேஷன் பண்ணலாம், அஃபர்மேஷன் எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள். அந்த எதிர்மறையான நெகட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் தான் ஈர்த்தீங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நாமும் அந்த புக்கை படிக்கும்போதோ இல்லை அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை பார்க்கும்போதோ, ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு, அப்போது இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கிறது இல்லை. என்னென்னா, இவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட், விசுவலைசேஷன், விஷன் போர்டு, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணாமல் தானே ஈர்ப்பு விதிங்கிறது எனக்கு சாதகமாக வேலை செஞ்சுருக்கு. அந்த நெகட்டிவான விஷயத்தை நான் ஈர்த்திருக்கேன் அப்படின்னா ஈர்ப்பு விதினா என்னென்னு எனக்கு தெரியாமல் தான் அது நடந்திருக்கு. அதுக்கான எந்த விதமான டெக்னிக்கையும் நான் பயன்படுத்தினது கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ஈர்ப்பு விதி வேலை செய்கிறதுக்கு டெக்னிக் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நல்லதாகவோ கெட்டதாகவோ நடக்கணும், முடிவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்துலேயும் ஈர்ப்பு விதி இருக்கா அப்படின்னா எல்லாத்துலேயும் ஈர்ப்பு விதி இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் ஈர்ப்பு விதி வேலை செஞ்சுருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு டெக்னிக் அப்படிங்கிறது அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த மட்டும்தானே தவிர, அதாவது ஒரு சின்ன ஹேக் பண்ணுறதுக்கு தானே தவிர முழுமையாக செயல்பட வைப்பதற்கு அல்ல அப்படிங்கிற ஒரு உண்மை. இது ரொம்ப ஆழமாக நீங்கள் உட்காந்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்னதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்தினாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா நீங்கள் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த அலைவரிசையில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையணும் அப்படிங்கிற தன்மையில் இருப்பீங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அந்த பழைய மனிதராகத்தான் இருப்பீர்கள். அப்போது அந்த டைமில் ஈர்ப்பு விதி எப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது செயல்பட்டுருக்கு. இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய பதிவுகளில் நிறையா பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த நிலையில் இருந்து செயல்படுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது. உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய மன எண்ணங்கள், நீங்கள் எந்த மாதிரியான நபர், உங்களுடைய கேரக்டர், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனது தான் உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட். இப்போ சீக்ரெட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை கவனிங்க, நீங்கள் உணர்ச்சிகளை கவனிங்க. உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கா,
அமைதி இருக்கா, அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு மாதிரி எம்டியாக வெறுமையாக எனக்குள்ளே இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கவலைப்படுறேன், துக்கப்படுறேன், பழைய நினைவுகளை நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓகே, பட் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதாவது உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்ட்டான ஒரு நிலை இருக்கும். எப்போவுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது டெம்பரவரியாக மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் 80% ஆஃப் த டைம் 80% உங்களுடைய பெர்மனண்ட்டான வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. மிச்சம் 20% தான் ட்ரிகர் ஆகும். அதாவது வெளியே யாராவது நம்மளை கோபப்படுத்தலாம், அப்போது நம்மளுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது கோபமாக மாறும். ஆனால் இது தற்காலிகமானது, பெர்மனண்ட்டானது கிடையாது. நீங்கள் பெர்மனண்ட்டான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அது தற்காலிகமாக மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர பெர்மனண்ட்டான வாழ்க்கை மாற்றத்தை அது ஏற்படுத்தாது. ஸோ அதனால தான் நிறையா பேர் இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்தும் போது மட்டும் நல்லா இருக்குது, மற்ற நேரத்தில் அது பெரும்பாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை. காரணம் என்னென்னா நம்ம அதை தற்காலிகமாக பயன்படுத்திக்கிறோமே தவிர நம்மளுடைய பெர்மனண்ட்டான வைப்ரேஷனல் ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறது இல்லை. நீங்கள் எந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதற்கு தகுந்த விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் தற்காலிகமாக டெம்பரவரியாக யாராவது ஒருத்தங்களோட தூண்டுதலின் அடிப்படையில் ட்ரிகர் ஆகி நெகட்டிவாக ஆனாலும் அது பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். இதெல்லாம் நடக்கும். எப்போவுமே பாசிட்டிவாக எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, ஆனால் எப்போவுமே நேர்மறையாக இருக்க முடியும். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம நியூட்ரலாக மன அமைதியாக எந்த ஒரு நிலையும் இல்லாமல் பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது தான் உண்மையான நேர்மறையான மனநிலை. ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமாக இருக்கிறது அல்லது துக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். இந்த நடுநிலையை தாண்டி வெளியே போகும்போது வரக்கூடிய நிலைகள். ஆனால் உண்மையான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நாம் நடுநிலையாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, மனதில் எந்த விதமான நன்மை தீமையும் இல்லாமல் இருக்கிறதே பாசிட்டிவான விஷயந்தான். இதுக்கு மேலே பாசிட்டிவாக போகுதுன்னா உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதற்கு கீழே போகுதுன்னா உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் நெகட்டிவாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல் சாவி என்ன அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ரியாலிட்டி அமையுது, உங்களுடைய வாழ்க்கை அமையுது. ஈர்ப்பு விதி அதற்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுது. இப்போது உங்களோட வைப்ரேஷனல் ஸ்டேட்டை மாற்றணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற 2 விஷயங்களை இப்போ பார்க்கலாம். 2வது சாவி இன்ஃபர்மேஷன், தகவல். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி? இப்போது 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸில் புதுசாக ஒரு நபர் வரார். அந்த நபருக்கு அந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அறிமுகமாகிறாரு, நல்லா பழக ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை பற்றியும் இவங்க இந்த மாதிரி, இவங்க இந்த மாதிரி, இவங்க இப்படிப்பட்ட நபர், இவங்க நல்லவங்க, இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை சொல்கிறார். இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபர் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களோடும் பழகும்போது எப்படி பழகுவார்னா அந்த புது ஃப்ரெண்டு இவருக்கு எப்படி ஒவ்வொரு நபர்களை பற்றி சொன்னாரோ, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், இவங்கக்கிட்ட கேஷுவலாக இருந்துக்கலாம், இவங்க உண்மையானவங்க, இவங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களை பற்றி அந்த நபர் என்னென்ன விஷயங்களை சொன்னாரோ அதையெல்லாம் உண்மைன்னு நம்பி அதற்கு தகுந்த மாதிரி இவர் நடந்துக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்போ அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்படுற அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாகத்தான். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய அனுபவத்தில் தன்னுடைய அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி
அவர் அந்த ரியாலிட்டியை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அவரோட ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். ஆனால் அது லேட்டாக கிடைக்கும். பட் உடனே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கோ அப்படி அந்த ரியாலிட்டியை உங்களை பார்க்க வைக்கும். நீங்கள் எப்படி அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்படி பார்க்குறீங்களோ, அதற்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தவறாக ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அது தவறானது அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து செயல்படும் போது தவறான விஷயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி அமையும். அதனால தான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இந்த தகவல்கள் உங்கள் மனசில் நம்பிக்கைகளை உருவாக்கும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவீங்க. நீங்கள் செயல்படுறதுக்கு தகுந்த மாதிரி ரியாலிட்டி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அண்ட் அதை நீங்கள் ரியாலிட்டின்னு ஏற்றுக்குவீங்க. ஸோ இப்படி தான் அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தகவல் கேள்விப்படுறீங்க அப்படின்னாலும் அதை ஒரு நிலையிலிருந்து கேள்விப்படணும். முழுக்க முழுக்க ஒரு நபரோட தப்பான கண்ணோட்டத்தை பற்றியே நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தையே நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இது என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரு உதாரணம். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு ஆசிரியை ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலியில் நிறையா இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட ஹஸ்பண்டோட நிறையா ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் அது விவாகரத்து வரைக்குமே போக ஆரம்பிச்சிது. இப்படி போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சில பாடங்களை அவங்க பாடம் நடத்தும்போது அப்பப்போ அங்கங்கே தேவைப்படுற இடத்துல வெளிப்படுத்துவாங்க. இது மனித இயல்பு தான். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபீல்டில், அதாவது டீச்சிங்காக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், கதை எழுதுறதா இருக்கலாம், எதாக இருந்தாலுமே அவங்களோட சொந்த அனுபவத்தை அப்பப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களோட மனநிலையை நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எந்த ஆங்கிளிருந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த கணவன்மார்களை பற்றியான ஒரு கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக லைட்டாக சித்தரிக்கிற மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பித்தாங்க. இது அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இப்படி போயிருக்கும். ஒரு பொண்ணு கேஷுவலாக எப்போவுமே நம்ம அந்த காலேஜில் சில நேரத்தில் கிளாஸஸ் தவிர்த்து சில விஷயங்கள் கேஷுவலாக பேசுவோம் இல்லைங்களா. அப்படி பேசும்போது ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு லைஃப்பை நினச்சாவே பயமாக இருக்குது, மேரேஜ் லைஃப்பை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கு இந்த ஆசிரியை காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வரப்போகுது, அந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு அவங்களுடைய கசப்பான அனுபவங்களை அவங்க சொல்கிறதன் மூலமாக இதுதான் உண்மை, இது ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே இல்லைனா கூட இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே ஏற்பட்டுருது. நம்பிக்கையில் அந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எப்படி பார்ப்போம்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிப்போம்? நெகட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கேள்விப்படக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்கள் முதல் முறையாக தெரிஞ்சுக்கும் போது அவரை பற்றி நீங்கள் கேள்விப்படக்கூடிய அந்த நம்பிக்கைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதை மேலோட்டமாக மட்டும் எடுத்துக்கணும். நிறைய தவறான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கக்கூடாது, நிறைய தவறான செய்திகளை படிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தவறாகவே நாம் பார்க்கக்கூடாது. அது நம்முடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த ஃபீல்டில் இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது, வாழ்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு வழியே கிடையாது, இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்த புலம்பல்களை எல்லாம் கேட்கக்கூடாது. இது அதிகமாக கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்குள்ள அந்த நம்பிக்கை உருவாகும். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை நம்ம மேலும் மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி, வளர்க்குற மாதிரி இதையே நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ரியாலிட்டியை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பங்களிப்பு செய்யுது. அதனால் இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். சரி, இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி, இப்போது இந்த மாதிரி நான் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேள்விப்படுறேன், இதை நான் எப்படி அப்படியே அது உண்மை அப்படின்னு ஏற்றுக்காமல்
எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது, எப்படி என்னுடைய மனதை பக்குவமாக வைத்துக்கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் 3வது சாவி. உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அல்லது புதிதாக உருவாக்கி கொண்டே இருப்பதற்கும் தேவையான செல்ஃப் அவேர்னஸை, சுய விழிப்புணர்வு நிலையை உருவாக்குறது. விழிப்புணர்வு நிலை அப்படின்னா என்ன? நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இவங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத மட்டுமே உள்வாங்காமல், அவங்க சொல்லும்போது அதை சார்ந்து அதை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் நம்ம கவனிக்கிறது. அதோடு சேர்த்து அவங்க சொல்லும்போது இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நெகட்டிவாக புரிஞ்சுக்கிறேனா இல்லையா, சரியாக புரிஞ்சுக்கிறேனா இல்லையா, அந்த நெகட்டிவான அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் எனக்குள்ளே இப்போ வேலை செய்தா, இல்லை நான் இதை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை வேலை செய்தா அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் விழிப்புணர்வு நிலை. இது உங்களுக்கு தெரியுது. ஒருத்தங்க ஒரு நபரை பற்றி தவறாக சொல்லும்போது அல்லது பாசிட்டிவாக சொல்லும்போது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதை நீங்கள் கொஞ்சம் ஆராயணும். இப்போது நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோமா இல்லையா, இல்லை நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா நான் விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். இந்த செல்ஃப் அவேர்னஸ் எப்போ அதிகமாகும் அப்படின்னா, இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் அதிகமாகும். இதை நீங்கள் பயிற்சி செய்யலைன்னா அதிகமாகாது. இதை பயிற்சியாக செய்யணும் அப்படின்னா மிகச்சிறந்த பயிற்சி மெடிடேஷன், தியானம். ரொம்ப எளிமையான பயிற்சி தான். இதை நீங்கள் அன்றாடம் செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த தன்மை உங்களுக்குள்ளே உருவாகும். உங்களுக்குள்ள செல்ஃப் அவேர்னஸை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தியான பயிற்சி செய்யணும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இது மெடிடேஷன்னா என்ன அப்படின்னே தெரியாதவங்களுக்கு, மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பேசிக்காக சொல்கிறேன். ஒரு வாரம் சும்மா கண்ணை மூடி உட்காருங்க. எதையும் நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன் அதை பற்றி எதையும் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. சும்மா கண்ணை மூடி ஒரு வாரம் உட்காருங்க. அடுத்த ஒரு வாரம் முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரம் நான் கண்ணு மூடி உட்கார்ந்துருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கவனிங்க. அதுக்கப்புறம் 3வது வாரத்தில் மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பிங்க. எப்படி மூச்சு காற்றை கவனிக்கிறது? மூச்சை உள்ளே இழுத்து விடணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? கவனித்து பாருங்கள். ஆமாம், நான் இப்போ சுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சில நொடிகள் கவனிக்க முடிஞ்சது இல்லைங்களா? இந்த ஒரு சில நொடிகளை உங்களால் ஒரு சில நிமிடங்களாக மாற்ற முடியும். அதை ஒரு சில மணி நேரங்களாக மாற்ற முடியும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க இல்லையா, அந்த ஒரு சில நொடிகள், இதையே தொடர்ச்சியாக உங்களால் கண்ணு மூடி உட்காந்து பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் தியானம். இதை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு நிலை அதிகரிக்கும். இந்த விழிப்புணர்வு நிலையானது நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கோம், நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படலாம். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கேள்விப்படுறீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படி செயல்படணும், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எக்ஸாக்டான சிச்சுவேஷன் வரும்போது நமக்கு அது ஞாபகம் வர்றதே இல்லை, நாம் அதை நினச்சி பார்க்குறதே கிடையாது. ஸோ அதுதான் நம்ம லேர்ன் பண்ணுற இந்த நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கான காரணம். இந்த விழிப்புணர்வு நிலை உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுது அப்படின்னா அந்த வேலையை இது கச்சிதமாக செஞ்சிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் மனசு சொல்லும், உங்களுக்குள்ளே இந்த விஷயம் நடக்குது, இதை நீங்கள் இப்போ தவிர்க்கணும். விழிப்புணர்வு நிலை மிக எளிமையாக உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். அதற்கு இந்த மெடிடேஷனை மினிமம் ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. இன்னும் இதை தாண்டி அட்வான்ஸ்டான விஷயங்களை இந்த அடிப்படையிலிருந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எபிக் லைஃப் சேனலோட கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெடிடேஷனை தாண்டின அடுத்த கட்ட பயிற்சிகள் நிறையா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்கப்படுது. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த கருத்துக்களை குட்டியாக ஒரு ரீகேப் பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது சாவி உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட், அதாவது ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் உருவாக்குறது தான் ரியாலிட்டி. நீங்கள் உருவாக்குற ரியாலிட்டியை இதுதான் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறீங்க. அதில் 2 வகை இருக்குது. முதலாவது கலெக்டிவ் ரியாலிட்டி,
ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டு மனங்கள் மூலமாக, மைண்ட் மூலமாக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கலெக்டிவ் ரியாலிட்டியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, பார்க்குறீங்க, அணுகிறீங்க, செயல்படுறீங்க, நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது பர்சனல் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியில் 2 வகை இருக்குது. 2வது சாவி இன்ஃபர்மேஷன். ஒரு ரியாலிட்டியை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்படி நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற பலவிதமான நம்பிக்கைகளை கொடுக்கறது தான் இந்த தகவல்கள். இந்த தகவல்களை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 3வது சாவி என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அதுதான் விழிப்புணர்வு நிலை. விழிப்புணர்வு நிலை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி அதில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு லிங்க் வரும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்.